எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னா திருநெல்வேலி பக்கமா இருக்கக்கூடிய பத்தமடை அப்படின்ற ஒரு ஊருக்கு வந்திருக்கிறோம். இங்க ஊர்ல வந்து என்ன ஃபேமஸ்ன்றது வந்து எல்லாருக்கும் தெரியும். நம்ம வந்து ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அது வந்து அந்த பாய் தயாரிக்கிற கம்பெனி வந்து மிஷின்லேயே தயாரிக்கிறாங்க. அந்த வீடியோ வந்து நம்ம பார்த்துருந்தோம். இப்போ எங்கே வந்திருக்கிறோம் அப்படின்னா கைத்தறியிலலாம் வந்து நெசவு செய்வாங்கல்ல, அந்த இதில் வந்து பாய் தயாரிக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறோம். இப்போ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா அதே வந்து கோரப்புல்ல தான் வந்து பாய் செய்கிறாங்க. ஆனால் அதில் ஒரு நுணுக்கமான வேலைப்பாடுகளோடு செய்கிறாங்க. உள்ளே போய் அதை வந்து நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பாய் வந்து கைத்தறியில் செய்கிறதுக்கு ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா நூல். இது வந்து நூல் நரம்புலையும் செய்வாங்க. இது வந்து நூல் கட்டி வச்சுக்கிறாங்க. இந்த மாதிரி அமைப்பில் வந்து ஃபஸ்ட்டு நூலெல்லாம் கட்டி வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து கோரப்புல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கோரப்புல் வந்து இது வந்து கொஞ்சம் நைஸான கோரப்புல். இந்த கோரப்புல் வந்து எங்கேருந்து வருது அப்படின்னா நம்ம தாமிரபரணி நதிக்கரையிலே கிடைக்கக்கூடிய கோரப்புல் இது. இதுவும் வந்து அந்த கோரை கழுகுன்ற கோரைப்புல் வகையில் சந்தது தான். இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தண்ணியில் வந்து 10 நாள் வந்து நல்லா ஊற வச்சிருவாங்க. 10 நாள் நல்லா ஊற வச்சதுக்கப்புறம் வந்து என்ன ஆகும்னா நல்லா உப்பிடும். அந்த உப்புனதுக்கப்புறம் வந்து கத்தி வச்சு வந்து நாளாக கீறிடுவாங்க. கீறினதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி வந்து மெல்லுசான ஒரு கோரையா வந்து நமக்கு கிடைக்கும். மெத்தில் அப்படின்ற ஒரு கெமிக்கல் இருக்குங்களா, அதை வந்து சாயம் வந்து தயாரிப்பாங்க. அந்த சாயத்தில் இந்த கோரையை வந்துட்டு நல்லா வந்து ஊற வச்சதுக்கப்புறம் வந்து அந்த கலர் எந்தெந்த கலர் தேவையோ அதுக்கேற்ற மாதிரியான கெமிக்கல் சேரும்போது அந்த கலர் வந்து நமக்கு கோரையில் வந்து படிஞ்சிடும். பச்சை கலருக்கு ஏற்ற மாதிரி கெமிக்கல் சேரும்போது பச்சை கலர் கிடைக்கும். அந்த மாதிரி ப்ளூ கலர், வயலட் கலர், இந்த ரெட் கலர், அந்த மாதிரியான கலர் வந்து புது புதுசாக ஒரு கலர்லாம் வந்து நமக்கு கிடைச்சிரும். அதுக்கப்புறம் அதை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நல்லா வந்து உலர்த்தி காய வச்சுட்டதுக்கப்புறம் அடுத்த கட்ட வேலை என்னன்னா இந்த நூல்லாம் கட்டி வச்சுருந்தோம் இல்லையா, அதுக்கப்புறம் வந்து இந்த கைத்தறியலை அதாவது கையை வச்சு நம்ம மெஷின் இல்லாமல் பின்னுவாங்க. நம்ம அதை வந்து நாங்கள் தெளிவாக அவங்களுக்கு வந்து காட்டுறோம். இப்போ பாருங்கள், நீங்கள் சாயமுக்காத கோரை வரும்போது வந்துட்டு ஒரு எத்தனை நூல் மேலே வரணும், எத்தனை நூல் கீழே வரணுன்றதை வந்துட்டு டிசைட் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து கலர் அந்த சாயம் முக்குன அந்த கோரை வரும்போது வந்துட்டு எத்தனை நூல் வந்து அதை நூல் வந்து கீழே போகணும், எத்தனை நூல் மேலே வரணுன்றதையும் வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த குச்சியை வந்துட்டு நூலை எடுத்துட்டு அந்த பெரிய குச்சியை தள்ளுறாங்க. அதுக்கப்புறம் அந்த கோரை அந்த ஓட்டையில் விட்டு இப்படி மடக்கி பிடிச்சிட்டு இழுக்கிறாங்க. அதாவது நம்ம வந்து நூலெல்லாம் ஊசியில் கோத்துட்டு இழுக்கிறோம்ல, அந்த மாதிரி இழுத்து அந்த இதை வந்து அடிக்கிறாங்க. இப்படி அடிக்கும்போது அந்த கோரை வந்து இன்னும் வந்து ஸ்ட்ராங்காக அடிக்கிறப்போ அப்போ வந்து இது என்னன்னா எதுக்காக இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஸ்ட்ராங் கிடைக்கும் போது தான் வந்து இந்த பாய் வந்து இலக்கம் இல்லாமல் நல்லா ஸ்ட்ராங்காக உறுதியான ஒரு இதாக ஒரு அமைப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி டிசைன் பண்ணுறதுக்கு வந்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு வேலைப்பாடுகளை வந்து நுணுக்கமாக வந்து பண்ணும்போது தான் நேர்த்தியான ஒரு பாய் கைத்தறியோட பாய் செய்கிறாங்கல்ல அதில் வந்து நமக்கு கிடைக்கும். இவங்களுக்கு வந்து முக்கியமான ஒரு ஆர்டர் வந்து கிடைச்சிருக்குது. என்ன அப்படின்னா இங்கே வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்காக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் திரு OPS அவர்களும் வந்து இங்கே வர்றாங்க. அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து வரும்போது அவங்களுக்கு வந்து கிஃப்ட் பண்ணுறதுக்காக இங்கே இருக்கக்கூடிய நபர்கள் மூலியமாக ஒரு ஆர்டர் வந்து இங்கே கிடைச்சிருக்குது. அந்த ஆர்டர் வந்து செய்கிற வேலைகள் தான் வந்துட்டு நம்ம போய்கிட்டு இருக்குது. அப்போ வந்து பார்க்க போகிறோம். ஓப்பன் பண்ணி எவ்வளோ ஒரு நேர்த்தியான ஒரு வேலைப்பாடில் வந்து அந்த பேர்லாம் வந்து போட்டிருக்கிறாங்கன்றதை வந்து பாருங்கள். இது வந்து இன்னும் வேலையெல்லாம் வந்து முடிக்கப்படல, வேலையெல்லாம் நடந்துட்டு தான் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே ஒரு பாய் வந்து டிசைன் வந்து நடந்துட்டு இருக்குது. இதையும் வந்துட்டு நீங்கள் பாருங்கள். அந்த எழுத்துக்கள்லாம் வந்து பாருங்க, அது எந்த இடத்துல வந்துட்டு மேடா அந்த இது வந்து வரணும், எந்த இடத்துல வந்து கீழே மடிஞ்சு போகணுன்றதை வந்து தெளிவாக நேர்த்தியாக பண்ணும்போது தான் இந்த மாதிரி எழுத்துக்கள்லாம் கிடைச்சி நம்ம அந்த பேர்லாம் வருது. இதான் வந்துட்டு பார்த்தோம்னா கல்யாண பாயின்னு சொல்லுவாங்க. மாப்பிள்ளையோட பேர் ப்ளஸ் பொண்ணோட பேர் போட்டு இந்த மாதிரி பாயெல்லாம் கேட்பாங்க. முக்கியமாக இது வந்து கல்யாண பாயின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று முதலிரவு பாய் அப்படின்லாம் வந்து சொல்லுவாங்க. இந்த பாயை அந்த பாய் தான் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த வேலை வந்து இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. கம்ப்ளீட் ஆன பாய் வந்து இன்னொன்று இருக்குது, நான் வந்து காட்டுறேன், வந்து பாருங்க. இந்த பாய் வந்து ஆர்டர் கொடுத்துருக்குறாங்க. இந்த பொண்ணோட பேரும் மாப்பிள்ளையோட பேரும் போட்டிருக்குது. கல்யாண தேதி என்னைக்குன்னு போட்டிருக்காங்க பாருங்க. 25/1/2021 கல்யாண தேதி எல்லாம் வந்து போட்டிருக்காங்க. இது வந்து பட்டுப்பாயின்னு இதுக்கு இன்னொரு பேரும் உண்டு. அதான் எதனால அப்படின்னா அந்த கல்யாணத்துக்காக செய்கிற அந்த பேருக்கு அந்த பாய்க்கு இந்த பேர் பட்டு பாய் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் இல்லாமல் சாஃப்டா இருக்கும். கல்யாண பாய் அப்படின்னு சொல்லல, இதுக்கு பேர் இன்னொரு பேரும் அதுதான் முதலிரவு பாய் அப்படின்றது வந்து சொல்றாங்க. அது வந்து பேர் போடுற பாய் மாதிரியே தான் இதுவும் சரிங்க.
இந்த பாய் நான் இப்போ பேர் போட்டு தான் இன்னைக்கு தான் கொடுத்துருக்கேன். வேலையெல்லாம் வந்து நீங்க எத்தனை வயசுல இருந்துக்கா செய்றீங்க? நான் 10 வயசுல இருந்து செய்றேன். 10 வயசுல செய்யும் போதெல்லாம் வந்துட்டு இந்த நுணுக்கமான வேலைகள்லாம் செய்யும்போது உங்களுக்கு கஷ்டமா தெரியலையா? கஷ்டம் தான், கஷ்டம் இல்லாம இருக்குமா? கஷ்டமா தான் இருக்கும். அது போக போக பழகிடுச்சு. இப்போ எத்தனை வருஷம் ஆச்சு அந்த வேலைக்கு நீங்க வந்து? நான் 35 வருஷமா பார்க்கேன். 35 வருஷம் ஆச்சு. 10 வயசுல இருந்து பார்க்கேன். எனக்கு வயசு 45 வயசு ஆகுது. பேர்லாம் வந்துட்டு இங்கிலீஷ்ல இருக்குல்லக்கா? அது நமக்கு தெரியாது. தெரியாது. ஆனாலும் வந்து அந்த இதெல்லாம் வேலையை கரெக்டா பண்ணிடுவீங்களா? ஆமா பண்ணிடுவோம். பால் வச்சு பேர் எடுப்போம். மொத்தம் நாங்க எழுதிடுவோம். இந்த பேர் நான் பேர் வந்திருக்குல அந்த பேர் அது மாத்திரம் ஆள் வச்சு எடுப்போம். தெரிஞ்சவங்க வேற ஆள் எடுப்பாங்க. மித்த எல்லாமே நான் எனக்கு தெரியும். நான் சின்ன பிள்ளைகளை வச்சு பழகிருக்கேன். மற்ற இந்த டிசைன்ல வந்து இந்த வளைஞ்சு போறது, இந்த மாதிரி முக்கோணம் மாதிரி வர்றது, இந்த மாதிரி எல்லாம் அந்த வேலையெல்லாம் நீங்க தெளிவா பண்ணிருக்கீங்க. அப்புறம் அந்த பத்தமடை பாய் வந்து உலகம் முழுக்க ஃபேமஸா இருக்குதுன்ற தகவல் வந்து உங்களுக்கு எப்ப தெரியுமா? பத்தமடை பாயினால எல்லாருமே சொல்லுவாங்க. எல்லாரும் சொல்லுவாங்க. அதனால உங்களுக்கு வந்து சின்ன வயசுல விவரம் தெரியும். மிஷின் பாய் வேலையெல்லாம் தெரியாது இல்ல உங்களுக்கு? கைத்தொழில் தான் சின்ன பிள்ளைல வச்சு தெரியும். பீடியா கிடியா எனக்கு ஒண்ணுமே தெரியாது. இந்த கைத்தொழில் இந்த பாய் தான் எனக்கு தெரியும். அந்த பாய் வந்து நல்லா இருக்குமாக்கா? இது நல்லா இருக்கும். இதுதான் நல்லா இருக்கும். இது நல்லா இருக்கும். இதான் அடிச்சு நேரும். அது சும்மா லேசா அடிச்சுட்டு போயிருமே. சரிக்கா சரி. கரண்ட் பாய் இது நம்ம இதை கொடுத்துல உடம்பு கொடுத்துல வடிக்கும். அதோட இது கொஞ்சம் நெருக்கமா வர்றதுனால கொஞ்சம் நல்லா இருக்கும். இந்த இதுக்கு வந்து பட்டுப்பாயின்னு சொல்றாங்கல்ல, அது அந்த அளவுக்கு மெத்தமாவும் இருக்கும். என்னக்கா இவ்வளவு தகவல்லாம் வந்து நம்மளோட வந்து ஷேர் பண்ணிக்கிட்டீங்க, ரொம்ப நன்றிக்கா. அதாவது இந்த பாயோட விலை எவ்வளோன்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும்ல, அது வந்து கண்டிப்பா இங்க சொல்லிடுறோம். இந்த பாயோட விலை பார்த்தோம் அப்படின்னா பேர் எழுதுற அந்த மாதிரியான பாய்கள் வந்து 2500 ரூபாய். பேர் எழுதாம சாதாரண வந்து பட்டு பாய் பார்த்தோம் அப்படின்னா 2000 ரூபாய்க்கு வந்து சேல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது எதனால வந்து இவ்வளோ ரேட்டு இருக்குது அப்படின்னா, இங்க வந்து பாய் நெசவு செஞ்சுட்டு இருக்கிறாங்கல்ல, இவங்க வந்து ஒரு பாயை வந்து முழுசா தயாரிச்சு முடிக்கிறதுக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட வந்து 10 நாளுக்கு மேலேயே வந்து அவங்க வந்து அந்த வேலையில வந்து ஈடுபாடோட செய்யணும். அப்படின்ற பட்சத்துல அவங்களுடைய கூலிக்காக மட்டும்தான் வந்துட்டு இந்த பாய் வந்து இவ்வளோ ரேட்டு வந்து நிர்ணயம் வந்து செய்யப்படுது. மூலப்பொருட்களான இந்த நூலுக்கோ இந்த கோரைக்கோ இந்த சாயம் முக்குறாங்கல்ல, இதுக்கு சின்ன சின்ன வேலைகள்லாம் இருக்குல்ல, அந்த கோரை எல்லாத்தையும் வந்து நாளா கீறி விடுவாங்க. அந்த மாதிரி வேலைகள் அதுக்கும் சேர்த்து தான் வந்துட்டு இந்த விலைன்றது வந்து நிர்ணயம் செய்யப்படுது. அப்படின்ற பட்சத்தில் இந்த கூலிக்கான தொகை தான் வந்து முக்கால்வாசி வந்து விலை வந்து அதிகபட்சமாக நிர்ணயிக்கப்படுதுன்ற தகவலை வந்து இங்கே சொல்லிக்கிறோம். மெஷினில் நெய்யக்கூடிய பாய்க்கும் இந்த கைத்தறியில் வந்து கை நெசவுல செய்யக்கூடிய பாய்க்கும் வந்து உண்டான வித்தியாசன்றது வந்து இதுதான். எந்த மாதிரியான ஒரு ஆர்டராக இருந்தாலும் வந்து நீங்கள் வந்து இவங்களை கான்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். சில்லறை வியாபாரமாக இருந்தாலும் சரி, மொத்த வியாபாரமாக இருந்தாலும் நாங்கள் தகவல்லாம் டீட்டெயிலாக கொடுத்துருக்குறோம். நீங்கள் வந்து இவங்களை டேரெக்டாக வந்து கால் பண்ணி டீட்டெயிலாக வந்து நீங்கள் டீலிங் வச்சுக்கலான்ற தகவலை தெரியப்படுத்திக்கிறோம். இப்போ வந்து உள்ள நம்ம பாய் செய்கிற அந்த வேலைப்பாடுகள் எல்லாத்தையுமே வந்து பார்த்தோம். அதாவது மிஷினில் செய்கிறதுக்கும் இங்கே செய்கிறதுக்கும் என்னென்ன ஒரு வித்தியாசம், எவ்வளோ ஒரு வேலை நுணுக்கங்கள்லாம் இருக்குதுன்றதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம கூட யார் இருக்கிறாங்கன்னா, நம்ம கைத்தறி நெசவு அந்த பாய் செய்கிற ஓனர்லாம் கூட இருக்கிறாங்க. இவங்க வந்து எந்த மாதிரியான ஒரு இதெல்லாம் வந்து பண்ணுறாங்கன்றதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நீங்கள் வந்து மொத்தமாக வந்து வியாபாரம் மட்டும் தான் பண்ணுறீங்களா? இந்த மாதிரி இல்லை, நம்ம மொத்த வியாபாரமும் பண்ணுறோம், சில்லறை வியாபாரம் பண்ணுறோம். ஒரு பாய் ஆர்டருக்கு கேட்டால் கூட நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். இவங்களுடைய டீட்டெயில் எல்லாமே வந்து நம்மளோட வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துட்றோம். கான்டாக்ட் டீட்டெயில், அதாவது ஃபோன் நம்பரும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றோம். இவங்க கம்பெனியோட அந்த கூகுள் மேப் லிங்கும் வந்து நாங்கள் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றோம். நீங்கள் சில்லறை வியாபாரமாக வாங்கணுன்னாலும் நீங்கள் பத்தமடை சைடு வந்தானா நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் கான்டாக்ட் பண்ணி. அதுவும் மட்டும் இல்லாமல் மொத்த வியாபாரம் பண்ணணும், அந்த ஒரு பல்கான ஒரு ஆர்டர்லாம் எடுக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து பாயோட டீட்டெயிலாம் வந்து கொடுத்துருக்குறோம். நீங்கள் வந்து அவங்கள தொடர்பு கொண்டு நீங்கள் வந்து டீலிங்லாம் வந்து வியாபார தொடர்புலாம் வந்து பேசிக்கலாம். கோரப்புல்ல செஞ்ச பாய் அதாவது என்ன ஒரு நன்மைகள் நமக்கு தரக்கூடியதுன்றதை வந்து தெளிவாக நம்ம வந்து புரிஞ்சுக்கிடணும். அதாவது ஒரு பிறந்த குழந்தைய வந்துட்டு நம்ம வந்து பாயில் வந்து படுக்க வைக்கிறப்போ, அந்த பாயில் சென்டரில் படுக்க வைக்கிறப்போ வந்து எந்த பூச்சியாக இருந்தாலும் சரி, அந்த பாயோட வாசனைக்கு வந்து நம்ம பூச்சிகள்லாம் வந்து பாயில் ஏறாது அப்படின்ற தகவலை வந்து எல்லாருக்கும் தெரியுமான்னு தெரியல, நாங்கள் தெரியப்படுத்திக்கிறோம். அப்படி தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க, மற்றவங்களுக்கும் வந்து தெரியப்படுத்துங்கன்றதை கேட்டுக்கிறோம். நிறைய பேருக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா வாயு தொல்லை அப்படின்றத வந்து அங்கங்கே மூச்சு பிடிச்சிக்கிடும், அந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள்லாம் வந்து இருக்கும். இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு காணணும் அப்படின்னா இந்த கோரப்புல்ல செஞ்ச பாயை வந்து நம்ம பயன்படுத்தும் போது அந்த கோரப்புல்ல வந்து பார்த்தோம்னா இப்படி தானே இருக்கும், மேடு பள்ளமாக இருக்கும். அந்த இதில் வந்து நம்ம உடம்பு வந்து இப்படி ப்ரெஸ் ஆகும்போது என்ன ஆகும்னா அக்குப்பஞ்சர் மாதிரி வந்து அந்த ரத்த ஓட்டம் வந்து சீராக அமையும். அந்த ரத்த ஓட்டம் சீராகும் போது என்ன ஆகும்னா அந்த வாய் தொல்லை நமக்கு நீங்கி
அந்த பிரச்சனைகள்லேருந்து நம்ம வந்து விடுபடலான்ற தகவலை வந்து எங்களுக்கு தெரிஞ்சதை வந்து நாங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறோம். இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் வந்து பிடிச்சிருக்கும். ஒரு புதுமையான ஒரு புத்தம் புதிய ஒரு தகவலை வந்து நாங்கள் உங்களுக்கு தெரியப்படுத்தியிருக்கோன்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. அப்படி இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுடைய கருத்துக்கள் எதுவும் அந்த கமெண்ட்டில் சொல்லலாம். அப்படி ஒரு புதியமான தகவல்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்கோம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணி அவங்களுக்கும் வந்து தெரியப்படுத்துங்க. நீங்களும் வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்கன்றதை விட அவங்களும் எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு இது வேணும். அதனால தான் வந்து ஷேர் பண்ணுங்கன்றதை கேட்டுக்கிறோம். நம்மளுடைய அரிக்கன் லைட் சேனலை வந்து மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் வர பெல்லையும் வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதுபோல் ஒரு புவி சார்ந்த ஒரு குறியீடுகளோட ஒரு பொருட்கள்லாம் வந்து நிறைய தமிழ்நாட்டில் இருக்குது. அந்த பொருட்களை பற்றின ஒரு தகவல்களை வந்து நம்ம இனிமேல் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்களில் வந்து நம்ம பார்க்கலாம் என்ற தகவலை வந்து இங்கே ஷேர் பண்ணிக்கிட்டு அடுத்த ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கலான்ற இதை வந்து நாங்கள் தெரியப்படுத்திக்கிட்டு உங்கள்கிட்ட வந்து விடைபெற்றிருக்கிறேன். நன்றி.